சைன்ஸ் யூ ஆர் அ ஜெனரேஷனல் கர்ஸ் பிரேக்கர். நீங்கள் ஒரு தலைமுறை சாபத்தை முறிப்பவர் என்பதற்கான அறிகுறிகள். ஜெனரேஷனல் கர்ஸ், தலைமுறை சாபம் என்பது ஒரு குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக தொடரும் எதிர்மறை பழக்கங்கள், உணர்ச்சி பூர்வமான காயங்கள் அல்லது குறிப்பிட்ட தோல்விகளை குறிக்கும். நீங்கள் அந்த தீய சுழற்சியை முறிப்பவர், கர்ஸ் பிரேக்கர் என்பதற்கான சில முக்கிய அடையாளங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. விழிப்புணர்வு மற்றும் சுயபரிசோதனை, அவாரன்ஸ் அண்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன். பழக்கங்களை அடையாளம் காண்பது, ஐடென்டிஃபைங் பேட்டர்ன்ஸ். உங்கள் குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் வரும் சிக்கலான பழக்கங்கள், உதாரணமாக அதிக கோபம், போதை பழக்கம், நிதி பிரச்சனைகள் அல்லது உறவு சிக்கல்கள் பற்றி உங்களுக்கு தெளிவான விழிப்புணர்வு இருக்கும். மாற்ற வேண்டும் என்ற ஆழமான விருப்பம், டீப் டிசைர் ஃபார் சேஞ்ச். இந்த எதிர்மறை சுழற்சி உங்களுடனோ அல்லது உங்கள் குழந்தைகளுடனோ முடிவுக்கு வர வேண்டும் என்ற தீவிரமான உறுதிப்பாடு உங்களிடம் இருக்கும். 2. உணர்ச்சி மற்றும் மன ஆரோக்கியம், இமோஷனல் அண்ட் மென்டல் ஹெல்த். உணர்ச்சி ஒழுங்குமுறை, எமோஷனல் ரெகுலேஷன். நீங்கள் கோபம், வருத்தம் அல்லது பயம் போன்ற தீவிரமான உணர்ச்சிகளுக்கு உடனடியாக எதிர்வினையாற்றுவதை தவிர்த்து அவற்றை புரிந்து கொண்டு நிதானமாக செயல்படும் கலையை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். எல்லைகளை அமைத்தல், செட்டிங் பவுண்டரிஸ். ஆரோக்கியமற்ற அல்லது நச்சுத்தன்மையுள்ள குடும்ப உறவுகளிலிருந்து உங்களை பாதுகாக்க நீங்கள் தெளிவான, உறுதியான எல்லைகளை, பவுண்டரிஸ் அமைப்பீர்கள். குற்ற உணர்விலிருந்து விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் விக்டிம்ஹுட். உங்கள் பிரச்சனைகளுக்காக மற்றவர்களை குறை கூறுவதை தவிர்த்து உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே பொறுப்பு என்ற மனநிலையை ஏற்றுக்கொள்வீர்கள். 3. வித்தியாசமான பாதையை தேர்ந்தெடுப்பது, சூசிங் அ டிஃப்ரெண்ட் பாத். முரண்பாட்டை தாங்குதல், டாலரேட்டிங் டிஸ்அக்ரிமெண்ட். உங்கள் குடும்ப மரபுகளுக்கு மாறாக நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்காக அவர்கள் விமர்சிக்கும் போது கூட உங்கள் சொந்த பாதையில் செல்வதில் உறுதியாக இருப்பீர்கள். தவறுகளை திருத்திக் கொள்ளுதல், கரெக்டிங் மிஸ்டேக்ஸ். உங்கள் முன்னோர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்தாமல் அவற்றை தவறென புரிந்து கொண்டு உங்களுக்கும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் ஆரோக்கியமான வழிகளை கற்றுக் கொடுக்க முயல்வீர்கள். திறந்த மனதுடன் இருத்தல், ஓப்பன் மைண்டட்னஸ். உங்கள் குடும்பம் நம்பியிருந்த காலாவதியான அல்லது எதிர்மறையான நம்பிக்கைகள் மற்றும் கருத்துக்களை கேள்வி கேட்கவும் நிராகரிக்கவும் நீங்கள் துணிந்திருப்பீர்கள். 4. ஆரோக்கியமான உறவு முறைகள், ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸ். ஒப்பீட்டை நிறுத்துதல், ஸ்டாப்பிங் கம்பேரிசன். உங்களையும் மற்றவர்களையும் குடும்பம் ஒப்பிட்டு பேசும் பழக்கத்தை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பயணத்தையும் நீங்கள் மதித்துச் செல்வீர்கள். நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். உங்கள் அன்புக்கு நீங்கள் நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் வைக்க மாட்டீர்கள். புரிதல் மற்றும் மன்னிப்பு, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபர்கிவ்னஸ். கடந்த கால காயங்களை நீங்கள் உணர்ந்திருந்தாலும் புரிதல் மற்றும் மன்னிப்பின் மூலம் குடும்பத்துடன் ஆரோக்கியமான வழியில் முன்னேற முயற்சிப்பீர்கள். நீங்கள் ஒரு ஜெனரேஷனல் கர்ஸ் பிரேக்கராக இருக்கலாம். அப்படியென்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் முதல் தலைமுறை குணப்படுத்துபவர், ஹீலர் என்று அர்த்தம். இது ஒரு கடினமான ஆனால் மிகவும் மரியாதைக்குரிய பணி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து, இது போன்ற மேலும் பல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.